ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஸ்டல் சமையல். இன்றைக்கி பிரிஞ்சு சாதம் வீட்டில் எப்படி செய்யணும்னு பார்த்தலாம். அது செய்கிறதுக்கு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகணும். நல்லா சூடான உடனே அதில் நம்ம கொஞ்சமாக சோம்பு கூடவே ஒரு பிரியாணி இலை, அது கூடவே பட்டை, கிராம்பு, அது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். அது கூடவே நம்ம பச்சை மிளகாய் 2 எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்து எண்ணெயோடு வதக்கிடலாம். இப்போது நல்லா எண்ணெயோடு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூடவே நம்ம வெங்காயம் சேர்க்கணும். நான் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ அது கூடவே நான் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு அதையும் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நல்லா தக்காளி நல்லா வதங்கி நல்லா சுருங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா தக்காளியை வதக்கி எடுத்தாச்சு. இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கும்போது கொஞ்சம் ஃப்ளேமை சிம்லே வைங்க, இல்லைன்னா அடியில் அடி பிடிச்சிரும். அதுக்காண்டி இப்போ நல்லா சேர்த்தாச்சு. உள்ளே சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி இந்த மாதிரி நல்லா டொமேட்டோ அந்த தக்காளிலாம் நல்லா சுருங்கி நல்லா இது மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இது கூடவே நம்ம மசாலா சேர்க்கணும். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வரணும். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும். கேரட், பீன்ஸ், அதோட பொட்டேட்டோ 3ஐயும் சேர்த்துட்டு மசாலாவோட வதக்கிடலாம். அது கூடவே வாசத்துக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா மசாலாவோட வதக்கிக்கோங்க. இப்போது மசாலா இது வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கியாச்சு. கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அது கூட நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியும் சேர்த்துக்கலாம். தேவையில்லாதவங்க நீங்கள் சோயா அந்த பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் பட்டாணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் இந்த மசாலாவோடு நல்லா கிண்டிடுங்க. கிண்டிட்டு இப்போ இது கூடவே நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். நீங்கள் எதில் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு மசாலா எல்லாமே பார்த்துட்டு மசாலா இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் மசாலா ஆட் பண்ண முடியும். இது கூட உப்பே ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு அதை இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு இப்போ அதை கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு. இப்போ உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா இது கூடவே நம்ம அரிசியை எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துடலாம். நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அரிசியை உள்ளே சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. இப்போது கிண்டி விட்டுட்டு இப்போது நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல் இருக்கட்டும். ஒரு 2 விசில் வந்தால் போதும். இப்போது 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆஹா, சூப்பரான பிரிஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சுவை ரசிக்கும் அனைவருக்கும் நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.